ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் பள்ளி வராமல் இருக்கிறதுக்கு டிப்ஸு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. நிறைய பேர் வீட்டில் பள்ளி தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது கூடவே எறும்பு வராமல் இருக்கிறதுக்கும் ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஒரு டிப்பும் ஷேர் பண்ணியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பள்ளியை கொள்ளாமல் நம்ம வீட்டில் இருந்து ஒரே நைட்டில் ஓட எப்படி விரட்டுறதுன்னு பார்க்கலாங்க. வீட்டில் இருக்கிற ரெண்டு பொருளை வச்சு ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க. இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு சுத்தமாக ஆகாதுங்க. வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் பள்ளி எதுக்காக வருதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கரப்பாம்பூச்சி சின்ன சின்ன பூச்சிகள்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு தான் நம்ம வீட்டில் பள்ளி ஜாஸ்தியாக தங்கியிருக்கோங்க. கரப்பாம்பூச்சி சின்ன சின்ன பூச்சிகள் அதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கணும் அப்படின்னா முக்கியமாக நம்ம வீட்டு கிச்சனை நம்ம க்ளீனாக வச்சுக்கிறது நல்லதுங்க. க்ளீனாக இல்லாத போது தான் நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சிகள் ஜாஸ்தியாக இருக்குங்க. நம்ம வீட்டில் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கிச்சன் சிங்கில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தூங்க போயிடுறது நல்லதுங்க. கிச்சன் சிங்கில் பாத்திரத்தை நம்ம அப்படியே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கிச்சன் சிங்கில் அந்த ஓட்டையில் இருக்கிற அடியில் இருக்கிற அந்த பைப்லைன் வழியாக கரப்பாம்பூச்சி சின்ன சின்ன பூச்சிகள்லாம் நம்ம வீட்டில் ஜாஸ்தியாக வருங்க. அந்த மாதிரி நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்கும்போது பள்ளி சொல்லவே வேணாங்க. நம்ம வீட்டில் ரொம்ப ஜாஸ்தியாக நடமாட்டம் இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம வீட்டில் பள்ளி தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அதை வீட்டில் இருக்கிற ரெண்டு பொருளை வச்சு கொல்லாமல் எப்படி ஒரே நைட்டில் ஓட விரட்டுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கலாங்க. நான் கிரவுண்டு காஃபி பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரும் நல்லா எஃபெக்டிவாக இருக்குங்க. இந்த காஃபி பவுடர் பள்ளிகளுக்கு சுத்தமாக ஆகாதுங்க. இந்த ஸ்மெல்லே அதுக்கு சுத்தமாக பிடிக்காது. அடுத்ததாக இதில் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க. குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்காதீங்க, தனி மிளகாய்த்தூள் தான் சேர்க்கணும். இதுதான் நல்ல காரமாக இருக்கும். இந்த மிளகாய்த்தூள் பள்ளிகளுக்கு சுத்தமாக ஆகாதுங்க. அதோட ஸ்கின்னுக்கு பயங்கரமாக இரிட்டேட் ஆகும். இதனால் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கம் ஒரு பள்ளி கூட பார்க்கவே முடியாதுங்க. எல்லாமே தலை தெறிக்க ஓடிடும். இப்போ இதை ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க. கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க. ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அவ்வளோதான். பள்ளியை கொல்லாமல் நம்ம வீட்டிலேருந்து ஓட விரட்டுறதுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ரெமெடி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே எடுத்து வைக்க முடியாது இல்லையா? ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய நியூஸ் பேப்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பர் இல்லாத பட்சத்தில் நம்ம வீட்டில் டிஷ்யூ பேப்பர் வச்சுருந்தோம் அப்படின்னா அதை கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை நீங்கள் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4 பீஸ் கிடைக்குங்க. உங்கள் வீட்டில் பள்ளி தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது, உங்களுக்கு இதை விட நிறைய வேணும் அப்படின்னா நம்ம சேர்த்துருக்கிற 2 பொருளையுமே நீங்கள் 2 மடங்காக எடுத்து கூட சேர்த்துக்கலாம். டபுளாக நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 பீஸுக்கு கிடைக்குங்க. அதை விடையும் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் கூட எக்ஸ்ட்ரா கூட சேர்த்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம பீஸ் போட்டு வச்சுருக்க இந்த நியூஸ் பேப்பரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒன்றா எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் பள்ளி எங்கே ஜாஸ்தியாக நடமாட்டம் இருக்குமோ அங்கெல்லாம் வச்சு விட்டுறலாம். நம்ம வீட்டு கிச்சனில் கிராசரி ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, பருப்பு மசாலாலாம், அந்த செல்ஃபில் பள்ளி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ அதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை ஒரு பீஸ் எடுத்து வச்சு விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் ஸ்டவ் இருக்குது பாருங்கள், அதுக்கு அடியிலையும் பள்ளி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ அதுக்கு அடியிலையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை ஒன்று எடுத்து வச்சு விட்டுறலாம். இந்த மாதிரி செய்கிறப்ப பள்ளி எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் உங்கள் வீட்டை விட்டு தலை தெறிக்க ஓடிடுங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் அவனு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு இதுக்கு அடியிலெல்லாம் பார்த்திங்கன்னா பள்ளி நடமாட்டம்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நான் இந்த அவனுக்கு அடியிலையும் ஒன்று எடுத்து வச்சு விடுறேங்க. இது போல் உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் பள்ளி நடமாட்டம் இருக்குமோ அங்கெல்லாம் வச்சு விட்டுருங்க. இதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 நாளைக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ உங்கள் வீட்டு பக்கம் ஒரு பள்ளி கூட வராதுங்க.
அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து ஜன்னல்லாம் திறந்து வச்சுருக்கோம் அப்படின்னா அது வழியாக நம்ம வீட்டுக்குள்ளே பல்லிலாம் வருங்க. கிச்சன் ஜன்னல், பாத்ரூம் ஜன்னல் வழியாலாம் பல்லி வந்து ஜாஸ்தியாக நம்ம வீட்டுக்குள்ளே வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு வெளியே கூட இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை ஒன்று எடுத்து வச்சு விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரூமில் இருக்கிற கபோர்டு, பீரோ, இதுக்கு அடியிலலாம் கூட பல்லி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ அதுக்கு அடியிலையும் நம்ம எடுத்து வச்சு விட்டுறலாம். இது போல் நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லா இடத்துலையும் வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னாலே உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு பல்லி கூட பார்க்கவே முடியாதுங்க. எல்லாமே காணாமலே போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் எறும்பு தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அதை வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக ஒரு எஃபெக்டிவான ஒரு ரெமெடி தான் ரெடி பண்ண போகிறோங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அந்த எறும்பு எல்லாத்தையுமே அழிச்சிடலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதான். இதில் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. அடுத்ததாக இதில் நம்ம வினிகர் சேர்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் வினிகர் இல்லை அப்படின்னா எலுமிச்சை சாறு இருக்குது பாருங்கள், அது கூட சேர்த்துக்கலாங்க. இந்த வினிகரில் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாங்க. வினிகர் சேர்த்ததுமே இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வருங்க. அடுத்ததாக இதில் நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கங்க. நம்ம சேர்த்துருக்கிற அந்த பேக்கிங் சோடா தண்ணியில் நல்லா கரைஞ்சி வர்ற அளவுக்கு கலந்து விட்டுக்கங்க. அடுத்ததாக இதில் வந்து நான் 2 கற்பூரம் எடுத்திருக்கேங்க. இதை வந்து நல்லா நுணுக்கி பவுட்ரு பண்ணி எடுத்து சேர்த்துக்கங்க. நம்ம சேர்த்துருக்கிற பேக்கிங் சோடா, வினிகர், கற்பூரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எறும்புக்கு சுத்தமாக ஆகாதுங்க. இப்போ அடுத்ததாக இது போல் நம்ம வந்து ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு உங்கள் வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கங்க. ஸ்ப்ரே பாட்டில் இல்லாத பட்சத்தில் கவலையப்படாதீங்க. நம்ம கடைகளில் ஜூஸ் வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி பாட்டில் கிடைக்கும் இல்லையா, அதோட மூடியில் ஊக்க நல்லா நெருப்பில் வாட்டி ஓட்டை போட்டு எடுத்து நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை இந்த பாட்டிலுக்குள்ளே சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் எறும்பு வந்து எங்கெல்லாம் ஜாஸ்தியாக நடமாட்டம் இருக்கோ அதிலெல்லாம் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க. எறும்புக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடும்போது அது வந்து ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அழிஞ்சிடுங்க. பாருங்கள், நான் வந்து ஒரு எறும்பு வந்து ஓடிக்கிட்டு இருக்கு, அதுக்கு மேலே நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி காட்டியிருக்கேன். பாருங்கள், அது வந்து அழிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி எறும்பு வந்து நீங்கள் எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா அது எல்லாமே அழிஞ்சிடுங்க. எறும்பு வந்து உங்கள் வீட்டில் எங்கேயாவது ஓட்டை போட்டு உள்ளுக்குள்ளே தங்கியிருக்கு அப்படின்னா அதுக்குள்ளேயுமே நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே எஃபெக்டிவான சொல்யூஷன் தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். 2 டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.